என்னுடைய அனுபவத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் கரை புரண்டு ஓடுனுச்சு. அதாவது வெள்ளப்பெருக்கு மூலியமா இந்த பிரபஞ்சம் எனக்கான தண்ணியை கொடுத்தது. அதை நான் சரியான முறையில் சேமித்து வைக்காமல் விட்டதன் விளைவு இன்றைக்கி தண்ணிக்கு லோன்னு அலையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கி நம்ம எப்படி காசு, பணம், நகை, நட்டு, சீர்வரிசைன்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறோமோ, அது மாதிரி நம்ம நீரையும் சோறையும் சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி மீன் சாகிற மாதிரியும், ஆடு மாடு கோழி தண்ணி இல்லாமல் சாகிறத நம்மளால் தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். அதுக்கான வீடியோவும் பார்க்குறேன். கரெக்டாக 8 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளப்பெருக்கு வந்தது எங்கே அப்படின்னா கொள்ளிடம் ஆற்றில். அதையும் நான் இப்போ உங்களுக்கு இதில் பதிவு பண்ணுறேன். இது நமக்கு கிடைக்கும்போது நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா இந்த நீருக்கு நம்ம இன்றைக்கி திண்டாடணுங்கிற அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போவும் வருங்காலத்துலேயும் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக திண்டாட மாட்டோம். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அந்த சூழல் வரக்கூடாதுன்னா இன்றைக்கி நம்ம நீர்நிலையை உருவாக்கணும். நீரை சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கணும்.